வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரெஜியா பேசுகிறேன். இது ஹரிச்சந்திர புராணம் எபிசோட் 15. விதி செய்த சதி. ஒரு நாள் அதிகாலை பொழுதில் இரவெல்லாம் வேலை செய்து பிஞ்சு உடம்பு லோகிதாசன் அழுத்து போய் பசிமயக்கத்தால் கண்ணயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது விதியின் வடிவில் காலகண்டன் லோகிதாசனை அவசரமாக வந்து தூங்கிக் கொண்டிருந்த லோகிதாசனை எழுப்பினான். லோகிதாசனோ வெற்றுடம்பில் கட்டாந்தரையில் புலக்கடையில் சுருண்டு கிடந்தான். காலகண்ணன் தட்டி எழுப்பியதும் மிரட்சியுடன் கண் விழித்தான். அவன் எதிரே காலகண்டன் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் மிரண்டு போய் அஞ்சி ஒடுங்கி நின்றான். அவனை பார்த்த காலகண்டன், டேய் சிறுவனே, இன்று திதிநாள் ஆகையால் ஏராளமான தர்ப்பை பூஜைக்கு தேவைப்படும். போ, காட்டிற்கு போய் தர்ப்பை புல் பறித்து வரும்படி கட்டளையிட்டார். இதை கேட்டதும் தாய் சந்திரமதி காலகண்டனிடம், ஐயா, அவன் சின்னஞ்சிறு பிள்ளை, அவன் காட்டிற்கு தனியாய் செல்ல பயப்படுவான். மேலும் காட்டில் விஷ ஜந்துக்கள் கொடிய மிருகங்களும் இருக்குமல்லவா, ஆகையால் அவனை காட்டிற்கு அனுப்ப வேண்டாம். தாங்கள் உத்தரவிட்டால் நானே நேரில் சென்று போய் புற்களை பறித்து வருகிறேனே என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். காலகண்டையனுக்கு செவிடன் காதில் ஊதிய சங்கு போலானது. அதற்கு காலகண்டன், உனக்கு இடப்பட்ட வேலை என்னவோ அதை மட்டும் நீ செய். யாரை அனுப்புவது என்பது பற்றியெல்லாம் நீ எனக்கு உத்தரவிட வேண்டாம். அப்படியே காட்டிற்கு தர்ப்பை பறித்து வருவதாக சொல்லிக்கொண்டு இங்கிருந்து தப்பித்து சென்று விடலாம் என்று திட்டமோ? அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இந்த காலகண்டனிடமிருந்து நீ தப்பித்து செல்லவே முடியாது. அப்படியே நீ காட்டிற்கு சென்று விட்டால் இங்கிருக்கும் வீட்டு வேலைகளை யார் பார்ப்பார்கள்? ஏற்கனவே என் மனைவி உடம்பு முடியாமல் உப்பிக்கொண்டே போகிறாள். அப்படியே சென்று விட்டால் உட்கார்ந்திருக்கும் என் மனைவியை தூக்கி விடுவது யார்? 20,000 பொன்னை கொட்டி கொடுத்து உன்னை வாங்கி இருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக்கொள். அடிக்கடி உனக்கு இதை நினைவுபடுத்த முடியாது என்றும், அப்படியே உன் மகனை வீட்டில் வைத்து பராமரிக்க உன் பிள்ளை என்ன தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்தவனா? காட்டிற்கு இவன் மட்டும் தனியாகவே போய் தர்ப்பை பறித்து வர போகிறானா என்ன? மற்ற சிறுவர்களுடன் சேர்ந்து போய் திரும்பி வந்துவிட போகிறான். அதனால் நீ காட்டிற்கு போக வேண்டாம். எஜமானி அம்மாவிடம் போய் என்னென்ன வேலை என்று கேட்டு அதை செய்து முடிக்கும் வழியை பார். அதை விடுத்து அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் என்றெல்லாம் கூறாமல் பொம்பளையா லட்சணமா வீட்டிற்குள் அடங்கி கிட என்றார். காலகண்டனின் இந்த சுடு சொற்கள் சந்திரமதியின் இதயத்தை ஈட்டியால் துளைத்தன. இருப்பினும் விதியை நொந்தபடி அதை தாங்கிக் கொண்டாள். இதனிடையே காலகண்டனின் மனைவி குறுக்கிட்டு, ஆம்பிளையாளிடம் என்ன பேச்சு உனக்கு? பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் பால் கறந்து வா என்று அதட்டவே லோகிதாசனை காட்டிற்கு அனுப்ப மனமின்றி மாட்டுத் தொழுவத்தை நோக்கி நடந்தாள். தர்ப்பை பறிக்க சென்ற லோகிதாசன் நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு வராததால் சந்திரமதியின் கால்கள் வாசலுக்கு உள்ளுக்குமாய் நடந்து கால்தான் தளர்ந்தன. பெற்ற மனம் ஓரிடத்தில் நிலையாய் இல்லாமல் தவியாய் தவித்தது. இதை கவனித்த காலகண்ணனின் மனைவி, என்ன இல்லாத பிள்ளையை அதிசயமாய் பெற்றுவிட்ட மாதிரி வீட்டிற்கும் வாசலுக்குமாய் அலைகிறாயே, ஒழுங்காக ஒரு இடத்தில் நின்று வேலை பார்க்க மாட்டாயா? போன மகன் திரும்பி வராமல் ஒரேடியா போய்விடவா போகிறான்? அப்படியே போனாலும் நட்டம் எங்களுக்கு தானே, உனக்கா வந்துவிட போகிறது? பொறுப்பில்லாத பயல் கண்ட இடத்தில் கண்ட பிள்ளைகளோடு விளையாடி பொழுதை போக்கிக் கொண்டிருப்பான் போலிருக்கிறது. நீ பெத்த பிள்ளைதானே, உனைப்போல்தான் இருப்பான். போய் வேலையைப்பார் என்று சந்திரமதியை கரித்து கொட்டினாள். காட்டிற்கு சென்ற லோகிதாசன் நண்பர்களுடன் சேர்ந்து தர்ப்பை புல்லை அறுத்து அதை ஒன்றாக சேர்த்து கட்டினான். அவன் மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து ஓடியாடி விளையாடி கொண்டே தர்ப்பை புல்லை சேகரித்தான். சற்றே தொலைவில் நன்கு ஓங்கி வளர்ந்த தர்ப்பை புல்லை கண்ட லோகிதாசன் அவன் மட்டும் அந்த இடம் தேடி விரைந்தான். ஓடியாடி தர்ப்பை புல்லை சேகரித்த களைப்பினை நீக்கிக் கொள்ளும் விதமாக அருகில் உள்ள குட்டைக்கு சென்று தாகத்தை தீர்த்து கொண்டான். அதன் பின் சேகரித்த தர்ப்பை கட்டுகளை ஒரு புற்றின் மீது வைத்து பலமாக கட்டினான். அங்கு விஸ்வாமித்திரரால் ஹரிச்சந்திரனாய் பொய் சொல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட நாக பாம்பொன்று லோகிதாசனை தீண்டியது. பாம்பினால் தீண்டப்பட்ட லோகிதாசன் ஐயோ அம்மா என்று அலறியபடி தரையில் சாய்ந்தான். அவனது அலறலை கேட்ட மற்ற சிறுவர்கள் ஓடோடி வந்தார்கள். ஆள் அரவம் கேட்ட நாகம் ஓடிவிட்டது. மயங்கி கிடந்த லோகிதாசனை மற்ற சிறுவர்கள் அங்கிருந்து தூக்கி வந்து ஒரு மரத்தடியில் படுக்க வைத்தனர். அவனது உதடுகள் மட்டும் அம்மா அம்மா என்று முணங்கிக் கொண்டிருந்தன. அவனுடன் வந்த சிறுவர்கள் அவனை தட்டி எழுப்பி, லோகிதாசா, எழுந்து வா, வீட்டிற்கு போகலாம் என்று உசுப்பினார்கள். விஸ்வாமித்திரரின் சதியால் விளைந்த விபரீதத்திலிருந்து யார்தான் தப்ப முடியும்? பாவம் சிறுவன் லோகிதாசன், அதிலிருந்து தப்பிவிட முடியுமா என்ன? லோகிதாசனால் எழுந்திருக்க முடியவில்லை. அவன் வாயிலிருந்து நுரை பொங்கியது. அவனது கண்கள் மேலே சொருகிற்று. அவனது முனங்கள் நின்றன. தன்னை சூழ்ந்து நின்ற சிறுவர்கள் ஏறிட்டு பார்த்தான். அவனது கை கால்கள் ஒரு வினாடி துடித்தன. அந்த சின்னஞ்சிறு உடலிலிருந்து உயிர் பறவை வானோக்கி பறந்தது. ஆம், அவன் உயிர் பிரிந்தது. அவனுடன் வந்த சிறுவர்களுக்கு பயம் பற்றியது.
அவர்கள் செய்வதறியாமல் கையை பிசைந்து நின்றனர். அவர்கள் நேராக காலகண்டன் வீடு திரும்பி ஓடினார்கள். அங்கு சந்திரமதியிடம் லோகிதாசனை பாம்பு தீண்டி இறந்து விட்டதாக கூறியதை கேட்ட சந்திரமதி, மகனே லோகிதாசா என்று அலறி அடித்தபடி தரையில் மயக்கம் போட்டு விழுந்தார். சந்திரமதியின் அலறல் சத்தம் கேட்டு காலகண்டனின் மனைவி, ஊர் உலகத்தில் நடக்காததா நடந்துவிட்டது, சனியன் தொலைந்து விட்டதென்று விடுவாயா? அதை விடுத்து இருக்கிற வேலையெல்லாம் போட்டுவிட்டு ஒப்பாரி வைப்பதால் செத்துப்போன உன் மகன் பிழைத்து வந்துவிடவா போகிறான்? அலை வேண்டியது நாங்கள்தான். நாங்களே கவலைப்படாமல் இருக்கும்போது நீ ஏன் இப்படி வீண் மாய்மாலம் செய்கிறாய்? 10,000 பொன்னை அள்ளி கொடுத்தாரே, விவஸ்தை கட்ட மனுஷனை தான் சொல்லணும் என்று ஈவிரக்கமே இல்லாமல் கூறினாள். சந்திரமதி, என் அருமை லோகிதாசா, இப்படி உன்னை சிறு வயதிலேயே யமனிடம் வாரி கொடுக்கவா உன்னை 10 மாதம் தவம் இருந்து பெற்றேன்? இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தால் அன்று உன் தந்தை வருண சாபத்தால் நோய் பிடித்த போதே உன்னை வருணனுக்கு பலி கொடுத்து தனக்கு பிடித்த நோயை குணமாக்கி இருப்பார். என் அருமை மகனே, நீ உயிர் விடும்போது இந்த தாயை நினைத்தாயோ, இல்லை உன் தந்தையை நினைத்தாயோ? ராஜபோகத்தில் பிறந்த நீ இன்று யாருமற்ற அனாதையைப் போல் காட்டில் உயிரற்று கிடக்கிறாயே. சாவே, உனக்கொரு சாவு வராதா? பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும் என்பது போல இறைவா, எங்களை ஏன் இவ்வாறு சோதிக்கிறாய்? சத்தியத்தை காக்க துடிப்பது அவ்வளவு பெரிய குற்றமா? சத்தியத்தை காப்பாற்ற புறப்பட்டவர்களுக்கெல்லாம் இதுதான் தண்டனை என்றால், சத்திய தேவதையே, உனக்கு கண்ணில்லையா? தர்ம தேவதையே, நீயும் உன் கண்களை மூடிவிட்டாயா? என் மகன் சிறுவனின் உயிரை பறித்த நாகராஜா, அதற்கு பதில் என் உயிரை பறித்திருக்க கூடாதா? வாழ வேண்டிய இளம் மொட்டினை வாடி வதைக்க செய்து விட்டாயே. இது தர்மமா? இது நியாயமா? தெய்வங்களே, பதில் சொல்லுங்கள் என்று கதறியவாறு எதிரில் உள்ள சுவற்றில் முட்டினார். மோதினாள், அழுதாள், மண்ணில் புரண்டாள், தனக்கு தானே அரற்றிக்கொண்டாள். ஆறுதல் கூற அவள் அருகில் யாருமே இல்லை. சந்திரமதியின் கதறலை கேட்ட பிறகு சண்டாளி காலகண்டன் மனைவியின் மனம் சற்று இறங்கவே இல்லை. மாறாக, விளக்கு வைக்கிற நேரத்தில் என்ன அழுகை வேண்டி கிடக்கிறது? எப்படிப்பட்ட நிலையிலும் மனசை ஒரு நிலையிலே வைத்திருப்பவள்தான் குடும்ப பெண் என்று புதிதாய் ஒரு தத்துவத்தையும் உதித்தாள். நீயே இப்படி புலம்பினால் 10,000 பொன்னை கொட்டி அழுத எங்களுக்கு சாதாரணமாகவா இருக்கும் என்றாள் காலகண்டனின் மனைவி. அம்மா, தாயே, இறந்து கிடக்கும் என் மகனை பார்க்க கொஞ்ச நேரம் உத்தரவு தந்தால் உங்களுக்கு பெரும் புண்ணியமாய் போகும் என்று காலில் விழுந்து கதறினாள் சந்திரமகி. இது என்ன புது கதையாயிருக்கு? எவ்வளவு வேலை வீட்டில் பாக்கி இருக்கு, எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கு. இதற்கிடையில் அம்மா மகாராணியை நான் வழி அனுப்பி வைக்க வேண்டுமாம் என்று காலகண்டனின் மனைவி ராட்சசி போல் சீறினாள். உடனே சந்திரமதி தன் கண்ணில் வழிந்த கண்ணீரில் 2 கைகளாலும் தொடை தெரிந்தாள். அவசர அவசரமாய் வீட்டு வேலைகளை இயந்திர கதியில் செய்தாள். இதற்கிடையில் காலகண்டன் சந்திரமதியிடம் தன் காலை அமுக்கிவிட சொன்னான். கண்ணில் நீரை தாரை தாரையாய் வடித்தபடியே அதையும் செய்து முடித்தாள். காலகண்டன் கண் விழித்து பார்த்தபோது சந்திரமதி அழுது கொண்டே இருந்தாள். அதனால் சற்றே மனமிறங்கிய காலகண்டன், சரி சரி, ஒப்பாரி வைக்காதே, போய் தொலை. ஆனால் ஒன்று, அப்படியே போய்விடாதே. உன் மகனுக்கு ஈமச் சடங்குகளை முடித்துவிட்டு விரைவில் வீடு வந்து சேர். நீ வந்து குளித்த பிறகுதான் நாளை அமாவாசையாதலால் பலகாரங்கள் செய்ய வேண்டும் என்று நெஞ்சில் ஈரமின்றி கூறினான். காலகண்டன் அனுமதி வழங்கியதுதான் தாமதம். அவனை நன்றி பெருக்குடன் 2 கரங்களையும் கூப்பி வணங்கியவாறே அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக லோகிதாசனின் உடல் கிடந்த இடம் நோக்கி ஓடினார். அழுது துடித்தவாறே அங்கே நடுக்காட்டில் லோகிதாசனின் உடல் யாருமற்ற அனாதை போல் கிடந்தது. அவள் அவனது உடலை வாரி எடுத்து தன் மடியில் போட்டுக்கொண்டு, என் செல்வமே லோகிதாசா, உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும்? உன்னை பெண கோலத்தில் பார்க்கவா இந்த ஜென்மம் எடுத்தேன்? உன் பால்வடியும் முகத்தில் நீலம் பாய்ந்து விட்டதே, எப்படியெல்லாம் துடித்தாயோ என் கண்ணே லோகிதாசா என்று கதறி துடித்தவாறு தன் மகனின் நீலம் பாய்ந்த முகத்தில் மாறி மாறி முத்தமழை பொழிந்தாள். உன் தந்தையும் தாயும் ஏதுமற்றவர்களாக ஆகிவிட்டார்களே என்று மனம் வருந்தி உன் உயிர் விட துணிந்தாயோ? அன்பு மகன் இறந்த செய்தி கூட தெரியாமல் உன் தந்தை எங்கிருக்கிறாரோ, என்ன செய்கிறாரோ அதை கூட அறிவிக்க முடியாத பாவியாகிவிட்டேனே. உன் தந்தை வந்து எனது அருமை மகன் எங்கே என்று கேட்டால் நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இறைவா, எங்களை சோதித்தது போதும், இனிமேலும் எங்களை சோதிக்காதே, எங்களால் தாங்க முடியவில்லை என்று கண்ணீர் உதித்தாள். நீ பிறந்தபோது உன் குருமேடு சந்திரமேடு என்றெல்லாம் ஜோதிடர் குறித்தார்களே, அவையெல்லாம் தப்பாய் போனதா? ஹரிச்சந்திரனின் மகனாய் பிறந்த நீ அயோத்தியை அரசாழ்வாய் என்றுரைத்ததெல்லாம் பொய்யாய் போனதோ? ரேகையும் சாஸ்திரமும் என் மகனின் விஷயத்தில் மட்டும் பொய்யாய் போனதேன்? பொன்னால் வேய்ந்த ஆணி பொன் கட்டிலில் அரசாட்சி செய்ய வேண்டிய பிஞ்சு உடல் இப்போது இந்த மண்ணில் தலை சாய்த்து கிடப்பதென்ன?
என் தங்கமே வைரமே, உன் தாயும் தந்தையும் படும் துன்பம் கண்டு பொறுக்க மாட்டாமல் இப்பூவுலகை விட மறைந்ததேனோ என்றெல்லாம் பலவாறு அழுது புலம்பினாள். அப்போது அவ்வழியே நகர் சோதனையிடும் காவலர் அங்கு வந்தார். சந்திரமதியின் தலைவிரி கோலத்தையும் அழுது அடிந்த முகத்தையும் கண்ட அவர் சந்திரமதியிடம், நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? இறந்து கிடக்கும் சிறுவன் யார்? அவனுக்கும் உனக்கும் என்ன உறவு என்றெல்லாம் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் சந்திரமதி அவர்களின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஏதும் சொல்லாமல் வாய்மூடி மௌனமாயிருந்தார். சந்திரமதியின் நீண்ட மௌனத்தை அவளது தலைவிரி கோலத்தையும் கண்டு அவரிடத்திலேயே ஒரு அச்சத்தை உருவாக்கியது. அவர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுக்குள்ளாகவே அவர் யார் என்பதை பற்றி கற்பனை ஆராய்ச்சிகள் செய்தார்கள். அவர்களில் ஒருவன், இந்த நடுநிசி வேளையில் யாரும் இல்லாத அத்துவான காட்டில் துணிச்சலுடன் யாருடன் துணையுமின்றி தன்னந்தனியாக வந்திருக்கிறாள் என்றால் நிச்சயமாக இவள் சூனியக்காரியாகத்தான் இருப்பாள். அதுதான் யாருடைய பிணத்தையோ தூக்கி வைத்து கொண்டு மந்திர தந்திரம் செய்து கொண்டிருக்கும் போது நம்மை பார்த்ததும் அழுது புலம்போது போல் நடிக்கிறாள் என்றான் மற்றொருவன். இந்த வேளையில் தனியாக காடு தேடி ஒரு குடும்ப பெண் நிச்சயமாக வரமாட்டாள் என்றான் வேறொருவன். அப்படியென்றால் இவள் அந்த மாதிரி பட்டவள் என்கிறாயா என்றான் மற்றொருவன். இதை கேட்டதும் சந்திரமதி இறைவா என்றபடி தன் காதை இறுக பொத்திக் கொண்டாள். அவர்களின் நகர காவல் தலைவன் மற்றவர்களை பார்த்து, இவளை இப்படியே சும்மா விட்டால் இன்னும் எத்தனை உயிர்களை கொல்லுவாளோ, ஆகையால் இவளை சுடுகாடு காக்கும் வெட்டியானிடம் ஒப்படைத்து கொன்றுவிட சொல்வோம் என்று கூறியவாறு அவள் தலைமுடியை பற்றி தரதரவென இழுத்து சென்று இடுகாட்டு தலைவன் வீரபாகுவின் முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார்கள். இவள் நாங்கள் நகர்வலம் வரும் வேளையில் நகர எல்லைக்குள் ஒரு சிறுவனை தூக்கி வந்து கொலை செய்திருக்கிறாள். எனவே இவளை தயவு தாட்சணியமின்றி கொன்றுவிடும்படி கூறி அவனிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றார்கள். என்ன நேயர்களே, விதி எங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று பார்த்தீர்களா? பார்ப்போம். இன்னும் உண்மையை காக்கும் இவர்களின் நிலை என்ன ஆகப் போகிறது என்று பார்ப்போம். தொடர்ந்திருங்கள். இது ஹரிச்சந்திர புராணம். நான் உங்கள் ரெஜியா. நன்றி.